காளி நெய்லி சூழி முக்கால ஓடி வாட கல்லு கட்டு ஊரணி கிழக்காவது விடு அந்த எல்லையில யாரோ பெண்ணா அவளை ஒண்ணு தெரியல யாரோ பார்த்து வந்தவன் ஆமா என் நாய்க்கு ஒரு அவலாசையா எங்க ஓடுறது ஓட இடமா இருக்கு ஓடுறதுக்கா வளர்த்து நின்றுட்டாங்க அம்மாடி அப்பாடி சாமி சாமி முடிச்ச மகள முடிச்ச சாமி முடிச்சா கல்லு கட்டி ஓடில கிழக்கு பார்த்து வாசப்படி வேப்ப கல்லு கட்டல ஒரு பெண்ணுக்கா ஆம்பளைக்கும் ஐயோ சத்தம் வரும்போது சொல்லி வந்திருக்கு ஐயோ 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 சொல்லலடா ஆமாங்க என்ன சொல்லல சொல்லிட்டேன் ஆமா வேப்ப மரத்து கல்லையில என் வீடு தாங்க கிழக்கு வீடு என் வீடு தாங்க அதை கிழக்கு பார்த்துன்னு என்னோட வீடு தாங்க அது சடல் இருக்கு அது ஓம்பிட்டான்னு கேட்டேன் ஆமா ஏன் மூட்டுதாங்க அது சடல் பெருசா இருக்கு ஆமாங்க அது ஓம்பிட்டா ஏன் மூட்டுதாங்க ஆனா உன் முட்டாடி ஒரு சேப்பு கேட்டா ஆமாங்க ஆனா ஓம்பிட்டியாடா இப்பதான சாதா பாத்து வந்து காலையில 5 மணிக்கு சொன்ன தெரியல எனக்கு ஆமாங்க சொன்னீங்க சரி என் முட்டாடியை கூப்பிடலாம் எங்க சரி உன் முட்டாடியை கூப்பிடுறேன் சரி ஏன்னா சொல்லுதா நான் என்ன சொன்னா கல்லு கொட்டி ஓ வீடு ஆமாங்க கிழக்கு பார்த்த வாசப்படி ஓ வாசப்படி ஆமாங்க அங்க வந்து ஐயோட சத்தம் போது முடிக்க முடியாது ஆமாங்க சத்தம் வராது இனிமேல் வராது சரிங்க நான் சொல்ற மாதிரி செய்ய சரிங்க சரி ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி ஆமாங்க நல்லா கேட்டு பஸ் சொல்லுங்க உன் பொண்டாட்டிக்கு 5 மணிக்கு வந்து என்ன சொன்னீங்க கிழக்கு இருக்குன்னு சொன்னேன் சரி அந்த கிழக்கு கிடைக்கும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் சாமி என் முன்னாடி கூப்பிடணுமா கூட்டிட்டு வா ஓ முன்னாடி வெளியிட்டு விடு நான் பாத்து மத்த என் முன்னாடி வந்து நான் தரல போறேன் ஐயா பொண்டாட்டி டேய் உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்தா சரி அதான் கூட கிழக்கு கிடைக்குன்னு சொல்றீங்க ஆமா சரி சரி ஏ பொண்டாட்டி ஓமா என் முன்னாடி ஓம் எடுத்து ஆமா ஓம் எடுத்து பச்சை கிளிமா இருக்காடா கிளிமா பச்சை கிளியா கிளிமா சீட் எடுக்குமா ஒண்ணுமே தெரியல அட ஓமடடியா ஆமா ஏமடடியா கோடலுக்கு வந்து வாச்சிருக்கு பாரு கோடலுக்கு வந்து வாச்சிருக்கு பாரு மாதிரி சொன்னேன் சரி சரி இது ஓமடடியா அதே பக்கத்துல முன்னாடி முதல் முன்னாடியா ஏன் முன்னாடியா முதல் முன்னாடியா
அவன் முன்னாடி அதுக்கு மேல பச்சை கிளிமா இருக்குங்களா கிளிக்கு சரி இது ஓ முன்னாடி தானே எத்தனை நாளைக்கு கேட்பீங்க என் முன்னாடி பக்கத்துல உன் முன்னாடி ஆமா நாக்கிறே கூட்டு தள்ளி போனது போகுது இல்ல சாதம் அப்படி போயிருக்காது அப்படியா ஆமாங்க சரி உன் பொண்டாட்டி சரி ஒரு புதுசா ஒரு கிழங்க முடிச்சிருக்கு ஆமாங்க ஆமா அந்த கிழங்கத்தை கிடைக்கிறோம்னா அப்படியா என்ன வேணும் என்னங்க வேணும் குஞ்சு வேணும் குஞ்சு கொண்டா என் குஞ்சு ஒண்ணுதாங்க இருக்குது ஏன்னா அதை கேட்டா நான் என்னங்க பண்ணிடுறது ஆனா ஒரு கோழி குஞ்சு ஒண்ணு கொண்டாடா ஓ கோழி குஞ்சு வேணுமா சரி போய் வேகமா போ வரும்போது பாத்துக்கலாம் சரி சரி மெதுவா அவர் போட்டுருக்காரு விடுபடு உள்ள என்ன பண்றீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணணும் இல்ல என் உடனே கவலை கட்டி பிடிச்சிருக்கீங்க யாரு பிடிச்சது ஏன் நீங்க ஒண்ணு கட்டி பிடிக்கல என்ன விளையாண்டுருக்கிய கொஞ்சம் உடனே கோழி கோழிக்கு விளையாண்டியா அப்படியே புதுச்சேரி கொண்டு வா குடு வச்சுட்டீங்களா வச்சுட்டேங்க நீங்க வச்ச உள்ளதான் வச்சிருக்கீங்க சரி நான் சொல்ற மாதிரி சொல்லிடுறேன் சொல்லுங்க எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுங்க ஊரை பிடிச்ச கிழங்க மூணு பிடிச்ச கிழங்க நான் சொல்ற மாதிரி திருப்பி சொல்லிடணும் சரி சரி தலையை சுத்தி சுத்தி சொல்லு சரி சரி தலையை சுத்து சொல்லுங்க ஊரை பிடிச்ச கிழங்க மூணு பிடிச்ச கிழங்க தலையை சுத்து நீங்க என்ன அதான் சொல்றேன் தலையை சுத்து ஊரை பிடிச்ச கிழங்க ஏங்க யாரு நாக்கி விட்டாங்க ஆனா ஒரு தலையை சுத்துறா ஆனா ஒரு தாலி தாய கோழி சொல்லுங்க தலை கோயில்களை சொல்லுங்க ஊரை பிடிச்சதாரு செத்து போகுங்களா நீங்க தான் தலையை பிடிச்சிருக்கீங்க செத்து போகுங்களா மருத்துவமா ஆமா ஆமா எல்லாம் ஊர் உலகத்தை பிடிச்சிக்கிறவங்க ஒன்னோட கொடுத்துல காட்டை கொடுத்து காசை கொடுத்து பணத்தை கொடுத்து என்ன எடுத்து என்ன நானே பேசாம இருக்கிறேன் ஓசை பணம் கட்டம் சரியில்லை சொல்லுங்க சொல்லுங்க எல்லா கிழமும் உங்களோட சரி சரி இப்ப என்ன பண்ணீங்க சரி போங்க மொத்தம் பாத்துக்கிறேன் இப்போ வந்து குழந்தை வேணும் சாமி அது ஒரு பாக்கியா இருக்கு அதை கேட்கணும்ல அதான் நீ சொல்லிட்டோம்ல சரி அது முன்னாடியே கேட்கணும் சரி சரி இந்த எல்லையில எங்கு சென்றிருந்தாலும் உமக்காக உலகமெல்லாம் எந்த எல்லைக்கு சென்றிருந்தாலும் 16 பெற்று பெருவாக வந்து இந்த இடத்துல காளீஸ்வரன் ஆரீஸ்வரன் எல்லையில் இருந்தாலும் இந்த தெய்வங்களுக்கு மீண்டும் 16 பிறப்பு நடக்கிறது எந்தெந்த எல்லைக்கு சென்றிருந்தாலும் உமக்காக இந்த அடுத்த வருஷம் உனக்காக கண்டிப்பா யார் அப்பனே நீங்கள் என்ன பண்றீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஏன் அந்த மரத்துல போட்டு உன்னை கட்டி வச்சிருக்காங்க ஓய் என்ன அப்பற எனக்கு தெரியலையா குடும்ப நாக்கு தெரியலையா ஐயோ இங்க வெள்ளுடையார் ஒருத்தர் இருக்கிறார். எங்க இருக்க வெள்ளுடையார் ஒருத்தர். சரி அவர் சொன்னாரு என்ன சொன்னாரு 30 ஒப்பாட்டி 3 வண்டாட்டி வச்சிருப்பேன் 30 ஒப்பாட்டி 3 வண்டாட்டி 30 ஏக்கர்னா ஐயோ 30 நகை இதெல்லாம் எனக்கு பாய் பேர் தாருன்னு சொன்னாரு. சரி வேணாம் சொல்லிவிட்டேன். நான் வேணாம்னு சொன்னதுனால பாய்ப்பலங்க சொல்லிட்டு வேணாம்னு நான் வேணாம்னு சொன்னதுனால இந்த மரத்தை என்ன கட்டி வச்சுட்டாங்க. சரி 30 நாள் ஆச்சு 29 நாள் ஆச்சு என்னை கட்டி போட்டு. இன்னும் ஒரு நாள் இதுல யாரு இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பொருளை நீங்க வாங்கிக்கலாம். இப்ப வரப்போகுது 3 கொண்டாட்டி 30 கொண்டாட்டி 30 ஒப்பாட்டி
30 படம் கிடைக்குமா? மகனே 30 படம் கிடைக்குமா? ஆடி போகுது. பாஞ்சு வாஞ்சு. எங்களை கட்டி போட்டுருந்தவன் அங்க கட்டி போட்டுருந்தவங்க நான் நிக்கிறேன்ல. கட்டி போட்டுருந்தவங்க நான் நிக்கிறேன்ல. நீ யாரு? நீ யாரு? நான் தான் நிக்கிறேன்ல. தெரியலையா? நீ யாரு? எனக்கு தெரியலையா? தெரியல. நீ யார வந்தலே பாரா யாரா இருக்கீங்க? நம்மள கேட்காங்க யாரா நீ? டேய் சாட்டை எடுத்து போட்டுரு. உனக்கு மரியாதையா வந்துரு. கொண்டு வரலையா எத்தனை உள்ள குடிச்சிருக்கேன் எடுக்க கேட்கிற பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன உரிய வெளியா ரெண்டு அடியாவது அடிக்காம வந்து உடக்கு உதவும். கண்டிப்பா இருக்கு போடு முடிச்சிரி பாத்துக்க. போடு சாரம்ல. போடா. ஓட்டு போடுறாங்க. அட ஒரு அடியாவது போடுற ஒரு அடியாவது 30 முட்டாட்டி உனக்கு வேண்டுப்பா முட்டாட்டி 30 30 மாதிரி. ஏய் ஏய் ஓகே முன்ன ஏய் 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 பைத்தியம் வரண்டா. ரெண்டு பைத்தியத்தை ஓடி போட ஓடி போட போடாடி ஏங்க நான் உள்ள நீ எனக்கு எப்படி ஆபம் வந்து அவன் ஓடிட்டேன். இதோ இந்த சூழக்கரையில் நான் ஐதீகமாகின்றேன். யாரை கேட்டா சூழ பத்த வச்ச? யாரை கேட்டு வச்சானா எல்லாம் மஞ்ச புடவை எலுமிச்ச கடை என் தாய்க்கு வைத்து ஆட தாய் சாமி சாமி நான் தான் கடவுள், நான் தான் தெய்வம். அப்படியா? ஓ சாமி கூப்பிட்டு வருமா? என் சாமி கூப்பிட்டா வரும் பாருங்க. கூப்பிட்டு பார்க்கலாம். என்ன செய்ய போறேனம்மா தாளம்மா என்ன செய்ய போறேனம்மா பசங்களே தெய்வம் இனிமேல் நகர் சூழ பத்த வை. நான் வச்சு வைக்கணும். ஆமா உன்னை ஆமா அறியாத இல்லாம பேசிவிட்டேன். சரி இதே மாதிரி பொம்பளை நகர கூட்டு கொண்டாடு உண்டா? சரி 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 பாப்பா. இந்த வெள்ளோடையாளுக்கு எக்கச்சக்கமாக தொட்டு சுகமா இருக்காரு. ஏராளம் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் முடியாது. என்னை யார் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்? யாரு? என்னை யார் தெரிந்தால் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். உனக்கு அழிவு காலம் நீங்கி விடுதா? இதோ என்னை யார் தொடர்கின்றார்? உனது கை கால்கள் விளங்காமல் போகட்டும். உனது கணவனை காப்பாற்ற மாட்டேன். ஏன் தெரியுமா? கோவில் குளங்களை எல்லாம் அடைத்து ஏழை எளியவர்களையும் சித்திரவதை செய்தான். கடவுளாக மதிக்கக்கூடிய பெண்களின் கற்பை சூழி அறிகின்றான். இப்பொழுது என்னையும் யாரும் தெரியாமல் பரிகாசம் செய்கிறான். மகளே, நீயும் என் பெருமை போல் ஒரு பெண் ஆகையால் நினைத்து தருகின்றேன். வெள்ளையாரை எழுந்திருங்கள். அங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு. அவங்க நாள் நான் கேட்டேன். இங்க இருக்கிறவன் காட்டு கொடுக்கிறவன் நடுவ உட்கார்ந்து இருக்கிறான் பாரு. வெட்டி வாங்கிட்டு அவன் ஊத்தி தர்றவன் இங்க இருக்கிறவன் பாரு. அவன் கூட்டு கொடுக்கிறவன்
இவங்க 3 பேர்த்தினால தான் நான் கெட்டேன். 3 கொண்டாடி 30 ஒப்பாட்டி இருந்து இவதான் டோக்கன் வாங்குறாங்க. இருந்து கொல்லி வைக்க குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை வரம் தர வேண்டும் தாயே. பெருடையாரே, உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை புத்திர பாக்கியம் தருகின்றேன், செல்வாருங்கள். அப்படியாக வேளாறு, உங்க சூழக்கரையில ஐதீகமானதா இந்த கிராமத்து மக்களுக்கு அம்மை நோய் அக்கினை பார்த்து வந்தார். இந்த சூளையில் உள்ள சாம்பலை அள்ளி பூசினார். அம்மை நோய் அக்கினை தீர்த்துவிடும். தாயே, உலகத்தில் எல்லாம் எத்தனை பிறகு பிறந்திருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக நலமற்று வாழ்வதற்காக ஏன் இதற்காக என்றால் இந்த உலகம் எல்லாம் பிள்ளை வரையிட்டு நாட்டு மக்களுக்காக கேட்காத கோயில்களும் உலகமெல்லாம் நாடுகளெல்லாம் சுற்றாத ஊர்கள் இல்லை. ஆனால் உன்னை பெற்ற தந்தை நான் தான். எனக்கு ஒரு நல்ல வரம் மட்டும் தர வேண்டும். நான் தான் சாமி சாமி இருக்கிறேன். என்னை பெற்றெடுத்து உங்கள் நாமசல் மாறாமல் இருக்க என்னை தானம் கொடுத்து விட்டீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வரம் தருகின்றேன். எனது சூழாயுதம் எப்படி வளர்கின்றதோ அதற்போல் உனது குடும்பமும் உனது வாழ்வும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். செல்வார்கள். தாய் அகலத்து மத்தாமா என் மனைவி மக்கள் பிள்ளைகள் அனைவருமே உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைக்கு பிள்ளையாக தங்கைக்கு தங்கையாக வைத்து பாதுகாத்து காப்பாற்றி வந்தீர்கள். அதற்கு மிக்க மகிழ்ச்சி. இருந்தால் எனக்கு 8 நாளுக்கு முன்னே காப்பு கட்டி பக்தி சக்தியாக இருந்து 8வது நாள் எனக்கு பட்டு பாவாடை கட்டி மலர்களால் அலங்காரம் செய்து உனது குலத்தோர்கள் எனக்கு முன்னோடியாக வருவார்கள். வீரபாகு, அந்த வழி நீயும் வர வேண்டும். வீரபாகு, வீரபாகு, நான் ஒரு வரன் கேட்பேன். தருவியா வீரபாகு? தாய், நீங்க தெய்வ பிறப்புகள், நான் மாண்ட பிறப்பு. இந்த வீரபாகு இடத்துல அப்படியேப்பட்ட வரம் என்னிடம் கேட்பதற்கு என்னமா வேண்டும்? வீரபாகு, தாய், நீங்க கண்ணனுக்கு கண்ணனாக அப்பனுக்கு அப்பனாக இருந்து எல்லா சீர்வரிசை நகை நட்டுகளும் செய்தார். இருந்தாள் என்னை பூஞ்சோலைக்கு கொண்டு போய் இறக்கியதும் ஆடை ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கலட்டிவிட்டு வந்து விடுவார்கள். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவுதான் சீர்வரிசை நகை நட்டுகள் செய்தாலும் அந்த பிறந்த இடத்து கோழியைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அப்பொழுது நான் உன்னையும் விட்டு என்னையும் விட்டு இந்த மக்களையும் விட்டு அனாதையாக பிறந்த கொள்ளப்படி இருக்கையில் என் மானத்தை காப்பாற்ற ஒரு கோழி துணி கொண்டு வந்து போட்டு என்றைக்கு நீ சாமியப்பன் ஆக்கிய வீட்டிலே பிறந்து முத்துமாணிக்கர் செட்டியார் வீட்டிலே தத்தப்பிள்ளையாக எடுத்து வளர்த்து இந்த வீரபாகு சாமியின் இடத்திலே அண்ணன் என்ற முறையோடு என் இடத்திலே நீ அடைக்கலோட காரணத்தினால் தாய் 15ஆம் நாள் காப்பு கட்டி அகரத்து முத்தால் அம்மன் அன்று பிறந்து அன்று அழிகிற காலத்திலே உன்னை பூஞ்சலைக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரம். அப்பொழுது பூஞ்சலைக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்திலே என் பிறந்தெடுத்த துணியாக பட்டு தாமல் விரித்து உன் மானமரியாதை காப்பாற்றிக் கொண்டு இந்த வீரபாகு சாமுகன் உனக்கு மின்னோடி பிள்ளையாக இருப்பேன். எனக்கு மின் காப்பு கட்ட வேண்டும். மின் காப்பு கட்டிக்கொண்டு எனக்கு அடைக்கல கொடுத்தான். தாய்க்காக இந்த பிறந்தெடுத்த கோடி துணியாக செலுத்தி அகரத்த முத்தாளமா என்ற தாயை பெருமையை உலகெங்கும் பாடியும் தாய். வீரபாகு, அந்தபடி செய்தால் நான் சந்தோஷமாக பூஞ்சோலைக்கு போய் சேர்ப்பேன். வீரபாகு, ஆகட்ட தாய். தாய் அகரத்திலே பிறந்து அகரத்திலே வளர்ந்து இந்த தாடிக்கும் அருகில் இருக்கக்கூடிய அகரத்து மத்தான் அம்மா என்ற பேர் நாமங்கள் இந்த உலகம் பிரவட்டம்.
சூரகட்டு தாய் அப்படியா? காளீஸ்வரி நாகேஸ்வரி இருவரும் உனக்கு பக்கத்தினாக இருக்க என்பதற்காக உன்னுடைய புகழ் பத்தி பரவசமா பரவட்டதற்காக இந்த நாடகத்தை விடிவரை கண்டுபிடிச்ச ஒருவது மக்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் இசைக்குழு சார்பாக நாடகக்குழு சார்பாக நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய நாடக அமைப்பாளர் விஜய் அண்ணவர் சார்பாக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை இற்றோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.